வணக்கம் குழந்தைகளா. இப்போ நம்ம பார்க்க போகிறது கலைச்சொற்கள். கலைச்சொற்கள்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கலைச்சொற்கள் அப்படின்னா ஒவ்வொரு துறையை சார்ந்த சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். துறை அப்படின்னா எந்தெந்த துறையாக இருக்கலாம்? தொழில்நுட்ப துறையாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேளாண்மை துறையாக இருக்கலாம், கணிதத் துறையாக இருக்கலாம், விலங்கியல் துறையாக இருக்கலாம், கணிப்பொறி துறையாக இருக்கலாம், அல்லது சட்டம் தொடர்புடையவை. இந்த மாதிரி நிறையா துறைகள் இருக்கு இல்லையா? ஸோ அது ரிலேட்டடான பெயர்களை தான் நம்ம கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை இங்கிலீஷில் க்ளாசரி வேர்ட்ஸ் அப்படி இல்லைன்னா டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வேர்ட்ஸ் எங்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக், காலேஜ் புக்லலாம் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம அதை ரொம்ப கண்டுக்கிட மாட்டோம். பட் இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லேயே நமக்கு கேட்குறாங்க. இப்போ நாம் பார்க்க போகிறது விஞ்ஞான கலைச்சொற்கள், அதாவது சயின்ஸ் ரிலேட்டட் வேர்ட்ஸ். வாட்ஸ்அப், புலனம், யூடியூப், வலையொலி, இன்ஸ்டாகிராம், படவரி, ட்விட்டர், கீச்சகம், ஸ்கைப், காயலை, மெசஞ்சர், பட்ரியம், டெலகிராம், தொலைவரி, ப்ளூடூத், ஊடலை, வைஃபை, அருகலை, ஹாட்ஸ்பாட், பகிரலை, பிராட்பேண்ட், ஆளலை, ஆன்லைன், இயங்கலை, ஆஃப்லைன், முடக்கலை, ஜிபிஎஸ், தடங்காட்டி, சிசிடிவி, மறைக்காணி, ப்ரொஜெக்டர், ஒளிவீச்சு, பிரிண்டர், அச்சுப்பொறி, சிம் கார்டு, செறிவட்டை, சார்ஜர், மின்னூக்கி, செல்ஃபி, சுய உரு, தம்ப்நெயில், சிறுபடம், பிரிண்ட் ஸ்கிரீன், திரைப்பிடிப்பு,